ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பிட்கெட் வேலட் டவுன்லோட் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் சர்ச்சில் பிட்கெட் BIDGET பிட்கெட் வேலட்னு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது. ஓகே, இந்த ரெண்டாவது இங்கே இன்ஸ்டால்னு இருக்கும். எனக்கு ஓப்பன் இருக்குது. இன்ஸ்டால்னு கொடுங்க. எனக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்து 24 வேர்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் சேஃபாக எழுதி வச்சுக்கோங்க. அது தொலைஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் வேலெட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நான் இன்னொரு வேலெட் எடுக்கிறேன். இப்படி உங்களோட வேலெட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, என்னோடய லிங்க் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி ஆகிடும். அழுத்தி பிடிச்சிங்கன்னா காப்பி ஆகிடும். ஸோ இந்த வேலெட்டை ஓப்பன் பண்ணி கீழே 4th ஆப்ஷன் டிஸ்கவர்னு இருக்கும். இங்கே மேலே வந்து பேஸ்ட் கொடுங்க. இந்த டேப்பில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே அந்த லிங்க்கு ஷோ அது பாருங்கள், என்னோடய லிங்க்கு. அதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். இங்கே ஒரு டிக் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இப்போ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வரும். இதில் உங்களோட பேர் கொடுங்க, இமெயில் அட்ரஸ் கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். லாகின் பின் ஒரு 6 டிஜிட் கொடுங்க, மறந்துடாதீங்க. இங்கே வந்து இந்த குட்டி இதில் அக்செப்ட் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அப்படி நீங்கள் பண்ண பிறகு உங்களுக்கு எப்படி வரும்னா, இந்த மாதிரி வரும். கெட் ஸ்டார்ட் இல்லைன்னா மேலே லாகின் இருக்கும். இல்லை, கெட் ஸ்டார்ட்டே கொடுங்க. இதில் உங்கள் வேலெட் வந்து இதில் ஆட் ஆகிடும். சரியா? நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு. நான் இதை ரெஜிஸ்டர் பண்ணலை, அதனால் ஆட் ஆகலை. வேலெட் அட்ரஸ் ஆட் ஆகிடும். பின்னு 6 டிஜிட் கொடுத்தீங்களே, அதை கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்கள் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் இதில் எக்ஸிஸ்டிங் யூசர் மாடல் இதில் நீங்கள் வந்து டச் பண்ணி ஃபஸ்ட்டு உங்கள் யூசர் நேம் கேட்கும். க்ரோட்ரியில் உங்களோட யூசர் நேம் என்னவோ அதை டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை பேக்கேஜஸ் எடுத்தீங்க, 10, 15, 25, 50, 100, 200 இந்த மாதிரி எடுத்தீங்க இல்லையா? ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. சார் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். நானும் பண்ணிட்டேன். கீழே லாஸ்ட்டில் உள்ள 200 நம்ம டீமில் யாருமே எடுத்த மாதிரி இல்லை, யாருமே எடுக்கலை. 600 வரைக்கும் ஸ்டார் பேசிவ் 600 வரைக்கும் பண்ணியிருக்கோம். சில பேர் 10, 15, 25 பண்ணியிருக்கீங்க. சில பேர் 50 வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ பேசிவ் ஸ்டார் பேசிவ் பண்ணவங்க லிமிட்டடாக தான், கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க இது எல்லாத்தையும் டிக் பண்ணி இவ்வளோத்தையும் டிக் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்கோ அதை டிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். பெண்டிங் ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லி. எதுக்கெல்லாம் ஆட்டோபூல் வரலையோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓகே கொடுத்து அந்த பாருங்கள், அப்ரூவ்டு ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். வந்த பிறகு நீங்கள் எவ்ரிடே கிளைம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் டச் பண்ணணும். எவ்ரிடே கிளைம் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். சரியா? நான் அதை காட்டுறேன். எவ்ரிடே கிளைமில் கிளைம் கொடுங்க. எவ்ரிடே 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் கிளைம் கொடுக்கணும். சரியா? ஸோ அது நம்ம வேலெட்டுக்கு நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம். GTC காயின் ஒரு காயின் ₹1 அந்த ரேட்டுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே கிளைம் கொடுத்து நீங்கள் எவ்வளோ பேக்கேஜ் பண்ணியிருந்தீங்களோ அதுக்கான காயின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம்.